வணக்கம், என் பேர் கமல்நாதன், ஆர்டிஸ்ட். சென்னையில் இருக்கிற ஓவியர் மாருதி அவரோட சிஷ்யன். நான் ரொம்ப நாளாக பெங்களூரில் சித்திர கண்காட்சி நடக்குது, ஓவிய கண்காட்சி அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி நான் 2 தடவை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு தடவை நேரில் போய் பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணோம், கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. கலந்துக்கிட்டு பார்த்தா ரொம்ப அதிசயம். ஒரு பெங்களூரு சித்திர சந்தை இதுதான் அவங்க நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஊரில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும், இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டுங்களும் ஒரு இடத்துல கூடி ஒரு ஓவிய கண்காட்சி, ஓவிய சந்தை இதை பண்ணுறாங்கன்னா அந்த சித்திர சந்தை குழுவினர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேலே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சாதனை என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் யார் வேணாலும் இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க சர்டிஃபைடு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவங்க கற்றுக்கிட்ட ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன இதுவோ அதை இது பண்ண சொல்கிறாங்க. முன்னாடி 500 நுழைவு கட்டணமாக இருந்திருக்குது, இந்த வருஷத்துலேருந்து 1000 ரூபாவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓவியன் தன்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ணோன்னா அவன் எங்காவது ஒரு இடத்துல நிற்கணும். அங்கே போய் அங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு 8 அடியோ 10 அடியோ தான் இடம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட திறமைகள் இருக்குது பார்த்தீங்களா, கொட்டி கிடக்குதுன்னா அவ்வளோ கொட்டி கிடக்குது. நம்ம ஊரில் இத்தனை ஆர்டிஸ்டா, அடாடா, இத்தனை ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஒரு இடத்துல கூடுறாங்களா? இது இன்னும் இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 5% தான் அந்த இடத்துல சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரியாதவங்களும் நிறைய ஓவியர்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டும் நானும் பார்க்குறேன், பேசுகிறேன். அதை பற்றி அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்களே தவிர, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் சொன்னாங்க. நேற்று நான் அங்கே போயிட்டு வரேன், அதே அளவு க்ரௌடு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே அளவு ஓவியர்கள், புதுமையான படைப்புகள். என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்லேருந்து வராங்க. கல்கத்தாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேரை நான் பார்த்தது. பூனேலேருந்து வண்டி கட்டிட்டு வராங்க, டாடா ஏஸில் 4-5 ஆர்டிஸ்ட் சேர்ந்து அவங்களோட பெயிண்டிங்ஸு கலெக்ஷன்ஸு எடுத்துகிட்டு வராங்க. A4 சைஸு, A4க்கு கீழே ஒரு சைஸு, இதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 5 அடி 6 அடி அந்த சைஸ் வரைக்கும் பெயிண்டிங்ஸு. சாதாரண பென் டிராயிங்லேருந்து, பென்சில் ஸ்கெட்சிலேருந்து, எனாமல், வாட்டர் கலர், போஸ்டர் கலர், அக்ரலிக் பெயிண்டிங்கு, ஆயில் பெயிண்டிங்கு, எல்லா விதமான படைப்புகளும் அங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியம். இத்தனை விதமான ஓவியங்களா, இத்தனை விதமான ஓவியர்களா அப்படின்னு பார்த்துருக்கு. இது அங்கங்கே சில பேர் ஓவியர் என்ன ஒரு கேரிகேச்சர் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கே ஒரு 10-15 பேர் அங்கங்கே சின்னதாக ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு பென்சில் டிராயிங் பண்ணி கொடுத்துட்டு 200 ரூபா, 250 ரூபா, 350 ரூபா இந்த மாதிரி வாங்கிட்டும் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களும் ஊக்குவிக்கிறது, பண்ணலாம் சார், என்ன சார் இருக்குது, ஒரு 300 ரூபா நம்மளால கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே இது பண்ணுறாங்க. இது கலந்துக்கிட்டதுல வெளியே வரும்போது சரி எல்லாம் முடிச்சு சந்தோஷமா வெளியே வரும் பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு 10 பேர் போகிறாங்களா, ஒரு 5 பேர்கிட்டையாவது கையில் ஏதாவது ஒரு ஓவியம் வாங்கிட்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. 500 ரூபாய்க்கும் கிடைக்குது, 5000 ரூபாய்க்கும் கிடைக்குது, 50,000 ரூபாய்க்கும் கிடைக்குது. இதுதான் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓவியர்கள் இது பண்றதுக்காக. பெங்களூர் சித்திரை சந்தை அவர்களுக்கும் மற்றும் கலந்துக்கிட்ட எல்லா ஓவியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த ரவி அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு போயிட்டு வந்தோம்னு சொல்லி அவரோட ஆர்வத்தை பாராட்டும் போது நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்க வளமுடன், வாழ்க ஓவியக்கலை. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சங்கர். நான் சித்திர சந்தையை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 22 வருடங்கள் அனுபவம் இருக்குது. இப்போ 22வது வருஷம் 5ஆம் தேதி நடந்தது. 22 வருஷம்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ அனுபவம் வந்திருக்கோன்ட்டு. முதல்ல நான் கல்லூரி நான் 2005 வண்ணக்கலையில் முடித்தேன். ஓகேங்களா. நான் 2003 தான் முதல் சித்திர சந்தை
நான் போயிருந்தேன். அப்போ நான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். 3ஆம் ஆண்டு படித்தேன். அப்போது நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருந்தாங்க, இந்த மாதிரி சித்திரை சந்தை ரோட் ஷோ அப்படின்னு ஒன்று. என்னது ரோட் ஷோவா? ரோட் ஷோனா புரியலையே அப்படின்னு யோசித்தோம். சரி போய் பார்ப்போம். கல்லூரியிலே சில சலுகை கொடுத்தாங்க. நம்ம இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கான டிக்கெட்லாம் கொஞ்சம் கம்மியான விலையில் கொடுத்தாங்க. சரி போய் பார்ப்போமே, என்ன ரோட் ஷோ அப்படின்னா என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாமே போய் பார்த்தோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க ஆர்டிஸ்ட்டுங்க. மக்கள் ஓரளவுக்கு வந்தாங்க. அதான் முதல் தடவை நடக்குது. காலேஜிலேருந்து போயிருந்தோம். அப்போது என்கிட்ட ஒர்க்கும் கிடையாது. அப்போ நான் வந்து போர்ட்ரேட் வரைவேன். பென்சிலில் ஒருத்தர் உட்கார வச்சு வரைவேன். அப்போ எனக்கு 100 ரூபா நினைக்கிறேன் வரையறதுக்கு. ஒரு போர்ட்ரேட் வரையறதுக்கு 100 ரூபா அந்த மாதிரி. அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது பண்ணியிருந்தோம். சரி இதேமாரி அடுத்த வருடம் 2வது வருடம், அதாவது நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது திருப்பி வந்துச்சு. அப்போ போயிருந்தேன். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. 300 ரூபான்னு நினைக்கிறேன் அப்போ கட்டணம். இந்த ஓவிய சந்தைக்கான கட்டணம் 300 ரூபா தான் இருந்தது. அப்போது நாங்கள் அங்கே போயிருந்த போது நிறைய வரைஞ்சோம். அப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, இது நல்லா டெவலப் ஆகும், நம்ம வருடம் வருடம் வருவோம் அப்படின்னு நம்பினோம். அதேமாரி சில வருடங்கள் கண்டினியூஸாக நான் போயிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் ஒர்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 22 வருடம் ஆகுது. 22வது எடிஷன் சொல்லி இந்த ஓவிய சந்தையை இந்த மாதம் 5ஆம் தேதி நடந்தது. போயிருந்தேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3000த்துக்கு மேலே ஆர்டிஸ்ட்டுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 5 லட்சத்துக்கு மேலே மக்கள் வராங்க, பெயிண்டிங்ஸ் வாங்குறாங்க. எப்படி முதல் வருடம் இருந்ததோ அதை விட பல மடங்கு இப்போது பெயிண்டிங்ஸு வாங்குறாங்க, பெயிண்டிங்ஸ் விற்கிறாங்க. வெறும் 6 அடி தான் ஸ்டால். ஒரு ஸ்டால் வந்து வெறும் 6 அடி தான். ஆனால் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க, எவ்வளோ வந்து பெயிண்டிங்ஸு. ஒரு நாள் நீங்கள் வந்து போதாது அதை பார்க்குறதுக்கு. ஒரு ஆள் வந்து ஃபுல் எல்லா ஸ்டாலையும் பார்க்க முடியுமா? சாத்தியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாதி பார்த்தாவே பெரிய விஷயம். அந்த மாதிரி நடக்குது. வியப்பான விஷயம். இது எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட்லேயே எங்கேயும் நடக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை. பெங்களூரு அந்த சித்திரகலா பரிஷத் இந்த ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய சாதனை இது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் வருடம் வருடம் கண்டிப்பாக நடந்து கொண்டே தான் இருக்குது. நான் அனைத்து வருடங்களையும் எப்படியாச்சும் போயிடுவேன். எதனா ஒரு சுச்சுவேஷன் எப்படியாச்சும் என்னால் முடிந்த அளவு என் கையில் இருக்கிற எல்லா ஓவியங்களையும் எடுத்துக்கிட்டு போவேன். அதே சமயம் விற்றுட்டும் வருவேன். ப்ராஃபிட் இல்லாமல் வந்ததே கிடையாது. நான் போன காசு வந்துடும் கண்டிப்பாக. நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஓவிய சந்தையை மிஸ் பண்ணிடாதீங்க. இது லைஃப்பில் ஒரு முறையாச்சும் பார்க்கணும் எல்லாரும். இல்லாட்டி என்ன சொல்கிறது, ஓவியர்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஓவியத்தை பற்றி எப்படியெல்லாம் வரைய முடியும், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஓவியத்தை பார்க்கலாம், என்ன மாதிரியெல்லாம் இருக்கலாம், எல்லா வகையிலையும் இருக்குது அந்த ஓவியத்தை கண்காட்சி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல சிறந்த அனுபவம் வேணும்னா வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். முதல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லா வருடமும் நடக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.